வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் சினர்ஜி நேரம் என்ற
இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஊழியத்தின் மூலமாக நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறதான கோடிக்கணக்கான மக்களை சந்திப்பதற்காகவே தேவன் இந்த ஊழியத்தை தேர்ந்தெடுத்ததற்காக தேவனை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட நம் மத்தியில் செய்தி கொடுப்பதற்காய் நம் மத்தியில் இருப்பதான அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னையா அவர்கள் வந்து தேவ செய்தியை அளிப்பார். உங்களுக்காக அவர் ஜெபிப்பார். ஜெபத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலமாய் நீங்களும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை தாங்கும்படி, இந்த ஊழியத்தோடு இணைந்து இந்த பணியில் நீங்களும் சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற வார்த்தையின்படி நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை கட்டி இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை பரப்புவதற்காய் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வாராக. ஓவர் டு ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னையா அவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், இதற்கு ஒரு தலைப்பை தேடிக்கொண்டிருக்கும் போது வேத்தகு தலைவர் என்று கொடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஒனேசிமு என்கிற கடவுளுடைய மனிதரை ஆண்டவர் இந்த கடுமையான சூழலில் எழுப்பி சபைக்கு ஒரு பேராயராக்குவதை இந்த பகுதி கூறுகிறது. பிலமோன் கொலோசை பட்டணத்தில் ஆண்டவருடைய அடியவராக பவுலடியாருக்கு அறிமுகமாகிறார். கொலோசை பட்டணத்தின் மிக முக்கியமான சபை தலைவராகிறார். அவரோடு கூட தீமோத்தேயு இணைந்து பணியாற்றுகிறார். அங்கே அப்பியாள் என்று அவருடைய உடன் ஊழியரை பவுலடியார் தன்னுடைய கடிதத்தில் அங்கீகரிக்கிறார். இவர்களை எனக்கு போர் சேவகர் என்று அறிமுகப்படுத்துகிறார். இராணுவ வீரர் என்று கூறுகிறார். போர் சேவகர், இராணுவ வீரர் என்றெல்லாம் சொல்லுவதற்கு அங்கு பின்னணியில் வேறொன்றும் இல்லை. அப்படி ஆழமாய் ஒப்பு கொடுத்த அவர்களை வாழ்த்துவதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் நான் இதை எழுதுகிறேன் என்று பவுலடியார் பிலமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். 3 முக்கியமான நிகழ்வுகளை இந்த நிருபம் கூறுகிறது. தலைமைத்துவத்தில், ஊழியத்தில், சுவிசேஷ பணியில், திருச்சபை நாட்டுவதில் சவால்கள் இருக்கிறது. தலைமைத்துவ சவால்கள். 2வது, உறவுகளுக்கு அறைகூவல்கள் இருக்கிறது. பல்வேறு சகோதர சகோதரிகள் பல்வேறு கலாச்சார பின்னணியில், மொழி பின்னணியத்தில், சம்பிரதாய பின்னணியத்தில் அவர்கள் கூடும்போது உறவுகளில் மிகப்பெரிய அறைகூவல்கள் இருக்கிறது. 3வது, இந்த பகுதி, இந்த நிருபம் நமக்கு கற்றுத்தருவது ஊழியத்திற்கான அழகான மாதிரிகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய நற்செய்தி பணி, 7 லட்சம் திருச்சபைகள் உருவாகி இருக்கின்றன. 6 லட்சம் முழுநேர ஊழியக்காரர்கள், லட்சத்துக்கும் அதிகமான பகுதி நேர சகோதர சகோதரிகள் விசுவாசிகளாக ஊழியங்களை செய்கிறார்கள் என்று கணக்கு கூறுகிறது. ஒரு 10 கோடி விசுவாசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாய் இந்த தேசத்தின் 140 கோடி மக்களுடைய ஆசைக்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த அழகான தருணத்தை தந்திருக்கிறார். இந்த 3 சவால்களும் இருக்கிறது. தலைமைத்துவத்தில் சவால்கள் இருக்கிறது, உறவுகளில் சவால்கள் இருக்கிறது, ஊழியத்துக்கான மாதிரிகளில் சவால்கள் இருக்கிறது, வளர்ந்து பெருக வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஒன்றை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஊழியத்தின் முதல் எதிரி உடன் ஊழியர். அநேகர் நினைப்பாங்க சுவிசேஷத்தின் எதிரிகள், கிறிஸ்தவத்தின் எதிரிகள், நம்மை பிடிக்காதவர்கள் எல்லாம் நினைப்பாங்க. இல்லை, இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகு நாங்கள் சிலராக உட்கார்ந்து ஆய்வு செய்ததில் நம்பர் 1 முதல் எதிரி உடன் ஊழியர்கள் தான்.
ஆகினால ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்துல 2 பேராக அனுப்பினார். சினர்ஜி மிஷனரி இயக்கத்துல இணைந்தாதான் செய்ய முடியும் என்கிற அடிப்படையை பேசிக் கொண்டிருக்கிறோம். அறியப்படாத ஒரு தாலுகாவுக்கு அருகாமையில் இருக்கிற விசுவாச சபைகள், அதற்கு பக்கத்தில் ஊழியம் செய்கிற இயக்கங்கள், தேசிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று அறியப்படாத இனங்கள் மத்தியில் இருக்கிற இளைஞர்களை உருவாக்கி அவர்களை பாதுகாத்து அவருடைய பின்புலத்தில் நாம் நின்று அவர்கள் முன்னின்று செய்ய வேண்டிய பணிகளை செய்வோம் என்று அதை அடிப்படையாக செய்வோம். இவைகளுக்கு அடிப்படையாக பிலேமோனுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பாராட்டு மழையை பொழிகிறார். இயேசு கிறிஸ்துவத்துல, பரிசுத்தவான்களிடத்துல உங்கள் அன்பை, உங்களுடைய விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டு உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் ஜெபங்களில் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களால் நடைபெறுகிற நன்மைகள் தெரியும் போது விசுவாசத்துல, அந்நியோயத்துல கிறிஸ்து இயேசுக்காக நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் அழகான ஒரு பாராட்டை சொல்கிறார் பாருங்க. பசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மால இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினால, பிலேமோன் உன்னுடைய அன்பினால மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறது. ஊழியத்துல இவைகள் நிகழும் என்றால் அவர்கள் வாழும் நிலையில அற்புத அடையாளங்கள் அப்படியே அப்பட்டமாக நடக்கும். அல்லேலூயா. உள்ளங்கள் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடையுமாற் போல அப்படி வாழ்கின்றன. இந்த வசனத்தை சொல்லி முடித்த மாத்திரத்துல 8வது வசனத்திலிருந்து எஞ்சி இருக்கிற சில வசனங்களில அங்க இருக்கிற பிரச்சனையை சொல்லுகிறார். தமிழில் வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்லுவார்கள். பிரச்சனை என்பது எல்லா ஊழியங்களிலேயும் இருக்கும். பிரச்சனை இல்லாத உறவுகள் இருக்காது, ஊழியங்கள் இருக்காது. அதற்கு சரியான மாதிரியை பவுலடியார் இங்கே சொல்லுகிறார். நான் முதிர் வயதாக இருக்கிறேன், இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்பட்டு இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன், சங்கிலியினால என்னை காவல் காக்கிற மனிதர்கள் என்னை சூழ நிற்கிறார்கள். நான் இதைத்தான் செய்யணும் என்று உனக்கு கட்டளை தர முடியும் அதிகாரத்துல நான் இருந்தாலும், கட்டப்பட்டு இருப்பதனால அன்பின் நிமித்தம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அது என்ன? நீ மன்னிக்க, நீ ஒப்புரவாக. மன்னிப்பதும், மன்னித்து விட்டேன் என்பதை ஒப்புரவாகுதலின் மூலமாக நிறைவு செய்வதும் இன்றைக்கு ஊழியத்தில் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கிற மிக மிக பெரிய சவால். சபைகளில், சங்கங்களில், இயக்கங்களில், ஊழியங்களில், தனிநபரில் மிகப்பெரிய சவாலை பவுலடியார் சொல்லுகிறார். ஆனா பவுலடியாருடைய நேர்மையை பாராட்டணும். நேருக்கு நேர் இதை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்குகிறார். உணர்ச்சி வசம் இல்லாம ஆழமா இதற்காக ஜெபிப்பது, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, தொடர்பின் மூலமாக பிரச்சனையை பகிர்ந்து கொள்வதற்கு முன் வருவது, அந்த பிரச்சனையில அதனுடைய பதில் மன்னிப்பதும் ஒப்புரவாகுதல் தான் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு, கருத்துக்கள், பின்னணிகள், அபிப்பிராயங்கள் எது வேணாலும் நடக்கலாம், ஆனா கொள்கை அதுதான். மன்னிப்பதுதான், மறப்பதுதான், ஏற்பதுதான், ஒப்புரவாகுதுதான் என்பதை சொல்லிட்டு நான் ஜெபித்து ஒரு ஆலோசனை தந்து அனுப்புகிறேன். இதன் வழியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாரே ஒனேசிமு என்கிற ஒரு இளைஞன், அவர் கடவுளுடைய அன்பை சந்தேகித்து விடக்கூடாது. அல்லாவிட்டால் உன்னுடைய அன்பையோ என்னுடைய அன்பையோ அவருக்கு ஒரு துளியிலேயும் சந்தேகம் வந்து விடக்கூடாது. இதை ஏற்பது போல நான் ஜெபிக்கிறேன், வெற்றி கொள்க என்று வாழ்த்தி ஒரு கடிதத்தை அனுப்பி, அவர் என்னுடைய மகன் போல நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். 10வது வசனத்துல. முன்னே எனக்கு நல்லா தெரியும்,
உங்க இடத்திலிருந்து அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உத்தரவு அல்லாம தூரமாய் போய்விட்டார். எடுத்தாலும் அது ஆய்வு செய்கிறவர்கள் 1400 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர் போய்விட்டார் என்று சொல்லுகிறாங்க. இது சில பேர் கொச்சையாக சொல்லும்போது திருடி விட்டார் என்று சொல்லுகிறாங்க. அந்த காலத்து முதல் நூற்றாண்டின் அடிமைத்தனம் என்பது ஒருவருக்கு ஒருவரை விற்று கொடுப்பது, விற்று விடுவது. அதிகாரம் அடிமைக்கு இல்லை, அடுத்தவர் சொத்தாக அவர் மாறிவிடுகிறார். கோலேச பட்டணத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருப்பாரா? இருக்கலாம். இந்த கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில அடிமையாக விற்கப்பட்ட ஒனேசிமு வசதி படைத்த பிலேமானாக இருக்கிறார். கொலேசு பட்டணத்தினுடைய வீட்டிலே தான் அந்த சபை நடக்கிறது. அந்த சபை பெரிய வீடாக இருப்பதனால பணக்காரர்கள் வருகிறார்கள். இவரும் ஒரு பணக்காரர். விருந்தோம்பலை செய்கிறார்கள். கொலோசியர் 1:27 கூறுகிறது, புற ஜாதியார் விதவிதமான மனிதர்கள் வந்தார்கள். கொலோசே பட்டணத்தில் அன்றைக்கு இருந்த இன்னொரு பிரச்சனை தப்பறையான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் வந்ததுனால பாவ வாழ்வு அங்கே சபைக்குள்ளாக நுழைந்தது. பலதரமான மனிதர்கள் வந்ததுனால இந்த பாவ வாழ்வில் சூழ்ச்சி இருந்தது. இவைகளெல்லாம் கண்டித்து கொலேச சபை கடவுளின் திட்டத்தை எடுத்து நிறைவேற்றுகின்ற இந்த பணியினை செய்வதற்காக, பிலமோனுக்கு உதவி செய்வதற்காக ஒனேசிமு என்கிற அடிமை வியாபாரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மனிதனாக இவர் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற அவரை, அவருக்குள்ளாக இருந்த இரக்க சுபாவத்தை, அன்றைக்கு ஆசியா மைனர் என்று அழைக்கப்பட்ட அந்த எல்லையில இப்போது துருக்கியாக இருக்கிறது, முதல் விசுவாசியான பிலமோன் அந்த இரக்க சுபாவம் கொண்டு இந்த ஒனேசிமை கவனித்ததுனால பவுல் கூறிய இந்த ஊக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார். முன்னே பிரயோஜனம் இல்லாதவர் இப்போது நல்ல பிரயோஜனம் உள்ளவர். அவரை அனுப்புகிறேன், இந்த கடிதத்தை அவருடைய கரங்களே தான் கொடுத்து கொண்டு போய் கொடு என்று கூறுவது போல இந்த வசனம் கூறுகிறது. அப்படித்தான் நடந்தது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொண்டு, 17வது வசனத்தில் பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அப்பா, அப்படிப்பட்ட ஒரு சிபாரிசை யார் தர முடியும்? அப்போஸ்தலர்களில் மிக உயர்ந்த முதிர்ந்த உலக பிரசித்தி பெற்ற பவுல் என்கிற அப்போஸ்தலர் தாழ்ந்த எளிமையான ஓடி போன ஒரு அடிமைக்கு எப்படி ஒரு சிபாரிசு கடிதம் தருகிறார் என்று பாருங்க. உடன் ராணுவ வீரராக வாழ்த்தி, நட்பு பங்காள தத்துவத்தை ஏற்படுத்தி, பிறரை ஏற்பதற்கு நல்ல பின்னணியத்தை உருவாக்கி, மன்னிப்பதையும் ஒப்புரவு ஆகுதலையும் ஆழமான கிறிஸ்தவ கொள்கையாக பறைசாற்றி, சகோதரனே, உடன் ஊழியராய் பயனில்லாதவர் என்று இருந்த அவருக்கு இப்போ நல்ல பயனுள்ளவராக இருப்பார் என்கிற ஒரு சிபாரிசை சொல்லிட்டு, அவர் மூலமா கணக்குல ஏதாவது உங்களுக்கு ஒரு பங்கம் இருக்கும் என்றால் என் கணக்கில் குறித்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அதை தருவேன். அப்போ கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கணும் இல்லையா? என் கணக்கில் அந்த கொடுக்கல் வாங்கலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார். வசனம் பாருங்க. இது நிகழும் போதே சரித்திர குறிப்புகளை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த நிருபத்தை கொண்டு வந்தவர் ஒனேசிமு, அடிமை, ஒருவேளை ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தவராக இருக்கலாம். இவரிடத்திலிருந்து தப்பி ரோமாபுரியில் இருக்கிற பவுலிடத்தில் வந்தால் அடைக்கலம் கிடைக்கும் என்று வந்திருக்கலாம். அவரை பயனுள்ள மனிதராக உருவாக்கி அவருடைய மனமாற்றத்திற்கு, குணமாற்றத்திற்கு, அவருடைய கொள்கை மாற்றத்திற்கு, வாழ்க்கை மாற்றத்திற்கு அவர் உதவி செய்துவிட்டு, இப்போது நீ திரும்ப அவரிடத்திலே சென்று இந்த ஊழியத்தை செய் என்று அனுப்புகிறார். பாருங்க, ஒனேசிமு அதன் பின்பு
எபேசு சபைக்கு போதகராக மாறுகிறார். இவரால் அங்கீகரிக்கப்பட்டார், மன்னிக்கப்பட்டார், ஒப்புரவாகுதல் நடந்தது. சரித்திர குறிப்ப செயின்ட் இக்னேஷியஸ் என்கிற ஒரு திருச்சபையின் முனிவர் எழுதும்போது எபேசு சபையின் பேராயராக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒனேசிமு தலையில் வாள் கொண்டு வெட்டி ஆண்டவரின் திரு திட்டத்திற்காக இரத்த சாட்சியாக மரித்தார். பாருங்க, பவுலுடையார் நீரோமனுடைய காலத்துல சிறை செய்ததுக்காக மாண்டார். பிலமோன் கொலேசு பட்டணத்தின் முதல் விசுவாசியாய், இரக்க சுபாவமாய், முதல் நூற்றாண்டின் மகா பெரிய பரிசுத்த மன்னனாய், நீரோ மன்னனாலவே 70 அப்போஸ்தலர்களில் ஒருவராக அவரும் அப்படியே தீர்க்கதரிசியாக மடிந்தார். இந்த கடிதம் கூறுகின்ற 3 நபர்கள் மை சிலிர்க்கிறது, பரபரவென்று இருக்கிறது. எளிய நம்மை போன்ற மனிதர்களாய் தோன்றுகிறார்கள். 3 பின்னணியத்திலிருந்து இந்த மனிதர்கள் தோன்றுகிறார். அடிமைத்தனத்திலிருந்து, அடிமை வியாபாரத்தில் நின்று பணக்காரராக ஒரு கொலேசு பட்டணத்தில் தோன்ற மனிதராக ஒனேசிமு, பிலமோன், பவுல் எபிரேயருக்கு எபிரேயன், பெஞ்சமின் கோத்திரத்தார், மகா பெரிய உயர்ந்த இடம். 3 பேரும் ஒரே ஸ்தானத்துக்காக உடன் பங்காளர்களாக வாழுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வெற்றி கொள்கிறார்கள். பெரும் வெற்றியை சாதிப்பதற்காக எபேசு சபையை, கொலேசு சபையை, ஆசியா மைனர் என்று அழைக்கப்பட்ட இன்றைய காலத்து துருக்கி நாட்டு திருச்சபையை அசைக்கிற மகா பெரிய மகத்துவத்தின் தலைவர்களாக மாறிவிடுகிறார்கள். இவை செய்து நிறைவேற்றியது எது? மன்னிப்பு, ஒப்புரவாகுதல். இந்த பெரும் கிருபையை ஆண்டவர் தந்ததின் விளைவாக பவுலுடையார் எதிர்பார்த்த தலைவர். பிலமோன் கொலேசு பட்டணத்தின் முதல் நூற்றாண்டின் பரிசுத்தவான். இப்போது நீரோ மன்னனின் கொடுங்கோல் ஆட்சியில தீர்க்கதரிசியாக, இரத்த சாட்சியாக மரித்தவர். இதன் விளைவாய் ஒனேசிமு எபேசு சபையின் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். பேராயராகி எத்தனை மகத்துவத்தை ஆண்டவர் செய்கிறார். நாங்கள் கல்கத்தாவில் வாழ்ந்து கொண்டிருக்க காலங்களில் ஷராப்பூர் கல்லூரியில் ஒரிசா தேசத்திலிருந்து, ஒரிசா மாகாணத்திலிருந்து கண்டமால் என்கிற மிக கடுமையான பிரதேசத்திலிருந்து ஒரு பட்டதாரி வந்து படித்துக் கொண்டிருந்தார். மிக கஷ்டப்பட்ட சூழ்நிலையில பட்டம் படித்தார். அவருக்கு அழைப்பு இருந்தது. ஆகையினால முழு நேர ஊழியத்திற்கென்று வந்து இப்போது வேதாகம கல்லூரியில் படித்தார். எங்களை உருவாக்கிய தலைவர் தான் அங்கே முதல்வராக இருந்தார்கள். அவருடைய மனைவி ஒரு நல்ல ஆசிரியை. எப்போதெல்லாம் 4 மணிக்கு வகுப்பு முடிந்த மாத்திரத்தில் இந்த ஆசிரியை அவங்கள அழைத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக் கொடுத்து, தேநீர் கொடுத்து ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பாங்க. அவருக்கு ஆங்கிலம் வராது. ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பாங்க, பேச கற்றுக் கொடுப்பாங்க, ஆங்கிலத்து பேச கற்றுக் கொடுப்பாங்க, இலக்கியம் கற்றுக் கொடுப்பாங்க, கிரேக்கு எபிரேய கற்றுக் கொடுத்தாங்க. 4 ஆண்டுகளில் அப்படியே மிளிர்ந்தார். இன்றைக்கு நான் தமிழ்ல இதை பேசுவதனால சொல்லுகிறேன். வட இந்திய திருச்சபையின் முதன்மை பேராயராக இருக்கிறார். பிரதான பேராயர், மாடரேட்டர் என்று அழைப்பு. அவருடைய நண்பர். எளிய பின்னணியத்தில் இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளை நம்முடைய திறமையை கொண்டு மூலதனம் தந்து மன்னித்து அருள் கூர்ந்து ஒப்புரவாக்கணும் என்றால் நம்முடைய தேசத்தை அசைக்க முடியும். அப்படி ஒப்பு கொடுத்தல் ஒரு ஊழியத்துக்காக கர்த்தர் இன்றைக்கு நம்ம அழைப்பார் என்றால் நீங்க ஆயத்தமா ஜெபிப்போம். பரம தகப்பனே, எளிய மனிதர்களாய் சமுதாயத்தின் எல்லைகளிலே ஓரங்கட்டப்பட்ட மனிதர்கள் மேல அக்கறை கொண்டு அவர்கள் மேலே கரம் நீட்டப்பட்டு வியத்தகு மனிதர்களை உருவாக்க, அவர்களை தலைவராக எங்களுக்கு நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி. ஏற்கிறோம் அப்பா.
பவுல் செய்தது போல, பிலமோ நிறைவேற்றியது போல, ஒனேசிமுக்கு நீர் தந்த கிருபையை போல எங்கள் காலங்களில், எங்கள் எல்லைகளில் நாங்கள் நிறைவேற்ற கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஐயா கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். பிலமோன் என்ற ஒரு பக்தனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு கூட இணைந்து செய்த ஒரு ஊழியக்காரன். அதுக்காக ஐயா சொன்ன ஒரு வார்த்தை மிராக்குலஸ் லீடர், அற்புதமான ஒரு தலைமையத்துவத்தை குறித்து பேசியிருக்கார். உண்மையிலே ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் கூட ஒரு ஒண்டரஸ் லீடர் நமக்கு தேவை என்பதை ஐயா ஒரு விளக்கமாக ஒவ்வொரு ஊழியத்திலும் அதன் பிறகு சொல்லி, பிறகு தலைமையத்தவர்களை ஊழியக்காரர்களுக்காக அழகான காரியங்களை விவரமாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐயா மத்தியில் பகிர்ந்து கொண்டு, இதன் மூலமாக இந்த மிஷினரி ஊழியத்தை எப்படி இணைந்து நாமும் கூட செய்ய முடியும், இந்த தலைமையத்துவத்தை நாம் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த விஷயத்தை அருமையான ஒரு தெய்வ செய்தி அளித்த ஐயாவுக்கு நம்ம எல்லாரும் இன்றைக்கும் கூட நம்ம நன்றி செலுத்த வாஞ்சிக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜெப தேவைகள் உண்டென்றால் இந்த திரையிலே காணப்படுகிறதான இந்த கைபேசியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, சினர்ஜி இந்தியா மிஷனோட கூட நாங்களும் சேர்ந்து ஊழியத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த தொலைபேசி மூலமாகவோ இல்லை என்றால் கைபேசி மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் நித்தியம் டிவி நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன் நெட்வொர்க்கில் அநேக மக்கள் உங்களுக்கு காத்து